ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயர் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போறோம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நம்ம டேட் ஃபங்க்ஷன்லேயே இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உங்க டேட்ல இருந்து இயரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அபோகத்துக்கு மாதிரி இயர்னு கொடுத்து உள்ள ஒரு டேட் ஃபீல்டை கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நவ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைய டேட்ல உள்ள இயரை மட்டும் அதை பிரிச்சு எடுத்துரும். சரி எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். சப்போஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட் வந்து இயர் வந்து நான் குடுக்குறேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க குடுக்கவும் செய்யலாம். ஸோ 10 ஐகான் 12 ஐகான் 2020 இந்த மாதிரி குடுத்தா, இந்த மாதிரி உள்ளதையும் அது இயர் எடுத்துட்டு வரும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இது வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சின்டெக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ செலக்ட் இயர் அப்படிங்கிற ஃபங்ஷன் குடுத்து என்ன பண்றோம், உள்ள நான் குடுத்து டியூல் டேபிள்ல ரன் பண்றோம். சரிங்களா? இப்ப இத ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த டுடே இயர் மட்டும் காட்டும். ஸோ இந்த வருஷத்தோட இயர் 2025. அதனால அந்த இயர் மட்டும் உங்களுக்கு காட்டுது. இப்போ அதோட நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்ப வந்து இயர மேனுவலா இத அப்படியே காப்பி பண்ணி குடுத்துறேன். ஸோ ஏன் வரல? ஓகே இது டேட்டா டேட்டா இல்ல. ஓகே. ஐ ஹோப் த காஸ்ட் ஃபங்ஷன் ஒர்க் ஆகும்னு நம்புவோம். ஓகே. லெட்ஸ் சி. அப்பவும் ஒர்க் ஆகல. ஓகே. டூ ரேட்டிங் ஆஃப் ஃபங்ஷன் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது இன்னும் வருது. ஓகே. இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஐ திங்க் நான் ஃபார்மட் தப்பா கொடுத்துட்டேன். ப்ளேஸ் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இது எல்லா டேட்டாபேஸ்க்கும் இந்த மாதிரி வராது. ஐ திங்க் இது வந்து எப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும்னு நினைக்கிறேன் வித் ஹைஃபோனோட. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ஐ திங்க் ஒர்க் ஆகும். லெட் மீ மினிட். ஓகே இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். யா இட்ஸ் ஓகே. சாரி அந்த டேட் ஆர்டர் பண்ண கரெக்டாக கொடுக்கல. ஸோ அப்போ எனக்கு வந்து மேலேயும் கரெக்ஷன் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ டேட் ஆர்டர் எப்போதுமே எப்படி வரணும் அப்படின்னா இயர் மந்த் டே இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதை தான் கொடுக்கணும். அதை மாற்றி நீங்கள் எந்த விதமான இது கொடுத்தாலும் அது டேட்டா கன்சிடர் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணணும். ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு அது எரர் அடிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் ஆனால் இது எல்லா டேட்டாபேஸுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி ஒரு சில டேட்டாபேஸ்க்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அதாவது இந்த மெத்தட்ல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு சில டேட்டாபேஸ்ல தான் உண்டு. சில டேட்டாபேஸ்லாம் வந்து நீங்க எப்படி கொடுத்தாலும் சரி அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ எனிவே நம்ம வந்து மேனுவலா இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஹார்ட் கோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரியல் டைம்ல இதை யூஸ் பண்ணும்போது அந்த டேட் ஃபீல்டு வந்து ஒரு காலத்துல தான் இருக்கும். ஸோ அந்த காலத்துல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன் செகண்ட் இப்போ செலக்ட் ஸ்டார் அந்த ஆட்பட் டேபிள் ஏதாவது ஒரு டேட் ஃபீல்டு இருக்கான்னு பார்ப்போம். செகண்ட். ஓகே அப்டேட் டேட்னு ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இயர்ன்னு கொடுத்துட்டு இதுல அப்டேட்டட் சாரி லாஸ்ட் அப்டேட்டட் இந்த லாஸ்ட் அப்டேட்டட் அப்படிங்கிற காலம் எடுத்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இதுக்கு முன்னாடி வேற என்ன கொடுக்கலாம்? ஓகே ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ல ஏன்னா எந்த நேமுக்கு நம்ம வந்து இயரை குறிச்சுட்டு காமிக்கணும் இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லாஸ்ட் அப்டேட்டடும் என்ன பண்ணுங்க உள்ள மென்ஷன் பண்ணி இப்போ தெரிஞ்சிடும் நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷன் கரெக்டாக இல்லையாட்டு. ஸோ இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பீப்புளோட நேம் அந்த லாஸ்ட் அப்டேட்டட் இயர்ஸ் ஏன்னா டேட் அண்ட் டைமோட வந்துச்சு. இங்கே இயர் மட்டும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கோம். 2006 இயர்ல தான் எல்லா டேட்டாஸும் வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக பிரிச்சு எடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இயர் பேஸ்ட் கால்குலேஷன் வரும்போது இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும்.
ஸோ அந்த மாரி டைம்ல இந்த இயர் ஃபங்ஷன் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ ஆல். வி வில் சீ யூ இன் அனதர் வீடியோ.